கர்த்தர் நல்லவர். ஆமென். ரைட். இந்த நாளிலும் கூட the blessing of knowing God, கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 100வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரை என்ன செய்யணுமா? யாராய் அறியணும்? தேவன் என்று அறியுங்கள். ஏன் நான் தேவனை அறியணும்? தேவனை அறிந்து கொள்வதனால் எனக்கு என்ன லாபம்? நன்றாக கவனியுங்கள். அங்கே 3 பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. 1, அவர் நம்மை உண்டாக்கினார். 2, நாம் அவர் ஜனங்களாய் இருக்கிறோம். 3, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரை அறிந்து கொள்வதனால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை அறிந்து கொள்வது, கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கிறது அப்படின்னா, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அவனுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுக்கிறது, அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிறது, அவனுக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அவனுக்கு வேண்டிய விடுதலையை கொடுக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டிய எதை கொடுக்கிறதுன்னு வேதம் சொல்லுது? நித்திய ஜீவனை கொடுக்கிறது. எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க முடியும். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன் அப்படின்னா, நஷ்டம் என்று நான் விட்டேன். எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? கல்வியில் கற்று தேறினவன் அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் எதற்காக விட்டேன்? அவரை அறிந்து கொள்வதற்காக. மேன்மையா இருக்கிற, மேன்மையா இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்துட்டேன் அப்படின்னா, நான் விட்டுட்டேன். 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தகுதி அடையணும். நான் என்ன செய்யணும்பா சொல்லுங்க? அவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நான் அவரோடு கூட எழுந்திருப்பதற்கு. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் நான் அவரோடு கூட நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் எழுந்திருக்க போகிறேன். அந்த நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தகுதி அடைவதற்கு வேண்டிய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது தகுதியை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ளணும். அவரை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு இருக்கிற சபைக்கு எழுதும் போது 1வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு
தந்தருள வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. எதற்காகப்பா? நீ அவரை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அவரை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஆவியையும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா அவரால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கொலேசி சபைக்கு எழுதும்போது 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய அறிவு நமக்கு அவசியம். காரணம் என்ன? நீங்களும் நானும் தேவனுடைய நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமையானால், நற்கனிகளை கொடுக்க வேண்டுமையானால் யாரை அறியணும்? தேவனை அறிகிற அறிவில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விருத்தி அடையணும். அப்படின்னா என்ன? நாளுக்கு நாள் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை நான் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை குறித்து நான் அறிகிற அறிவுதான் என் வாழ்க்கையில செழிப்படைய செய்யும், என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்க உதவி செய்யும். இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவினால், தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் எதுல? தேவனை அறிகிற அறிவு. அப்ப தேவனை அறிகிற அறிவுதான் உங்களுக்கு எதை கொண்டு வரும் அப்படின்னா கிருபைய பெருக செய்யும், சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கொடுக்கும். பிரைஸ் அல்லாஹ். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது நமக்கு அவர் எதை கொடுக்கிறார் அப்படின்னா புத்தியை தந்திருக்கிறார். எதற்காக நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார்? அவரை சத்தியமுள்ளவரை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இந்த சத்தியமுள்ளவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா அவர் நமக்குள் இருக்கிறார். Glory to God. அந்த சத்தியமுள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்க ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். லிசன். யாரா இருந்தீங்க? சொல்லுங்க, யாரா இருந்தீங்க? சத்தமா சொல்லுங்க, யாரா இருந்தீங்க? சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீங்க. இப்போ என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா உங்களையும் என்னையும் மெய்ப்பதற்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா திருப்பப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு காரியம் புரிகிறது. தேவனை இப்ப நாம யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். நமக்கு ஒரு கண்காணி இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சத்தியத்தின் பாதையில் நம்மை நடத்துகிறார்.
இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இதை அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, என்னை அழைத்தவரை குறித்து உண்டான அறிவு எனக்கு இல்லாததுனால. பிரைஸ் அல்லாஹ். ஆலயத்துக்கு வரோம், தேவனை ஆராதிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, வேத வாசிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நான் யாரை ஆராதிக்கிறேன், அவரை ஆராதிப்பதற்கு அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் பிரதர் உங்களால ஆராதிக்கவே முடியும். பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்க. ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? நீ கர்த்தரை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளல. ஏன் ஆண்டவரை ஆராதிக்க முடியல அப்படின்னா, இன்னும் நீ அவரை என்ன செய்யல, அறிந்து கொள்ளாததுதான் காரணம். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய மேய்ப்பர், அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இடதுபுறமும் வலதுபுறமும் நீங்கள் விலகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். இதை நீ அறிந்து கொள்ளணும். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் நம்மோடு இருக்கிறதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அறிந்து கொள்ளணும். யார் நம்மோடு இருக்கிறார்? நம்மை கண்காணிக்கிறவர், நம்முடைய மேய்ப்பர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மோடு இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 34:30. எசேக்கியேல் 34:30. நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்மோடு இருக்கிறதையும் தம்முடைய ஜனம் அவரோடு கூட இருக்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ளணும். கர்த்தர் யாரோடு இருக்கிறாருமா? என்னோடு இருக்கிறார். நாம் யாரோடு இருக்கிறோம் சொல்லுங்க? கர்த்தரோடு இருக்கிறோம். இதை அறிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் யாரு? நீங்க மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க யாரா இருக்கிறீங்க? நல்ல கவனிங்க. என் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிற நீங்கள் யாரா இருக்கிறீங்க? மனுஷராய் இருக்கிறீங்க. எங்க நாம் அவருடைய ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். என் மேய்ச்சலின் ஆடுகள். யோவான் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா வாசித்து பாருங்க. 10:26. நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தைகளின் ஆடுகளாய் இராதபடியினால் நீங்க என்ன செய்யாம இருக்கிறீங்க? எதை விசுவாசிக்காம இருக்கிறீங்க அப்படின்னா, நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம்? விசுவாசிக்காமல் இருக்கிறோம். பிரைஸ் அல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் என் வாழ்க்கையில என்னோடு கூட இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன், நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். அவர் நம்முடைய கண்காணியா இருக்கிறார். அவர் நம்மை கண்காணிக்க கூடியவர். நீங்க கண்காணிக்க கூடியவருக்குடைய கீழே இருப்பீங்க அப்படின்னா அவர் உங்களை கண்டித்து நடத்தக்கூடிய பொறுப்பு அவர் கையில் இருக்கு. பிரைஸ் அல்லாஹ். யாரோட கையில் இருக்கு அப்படின்னா கண்காணிக்க கூடியவருடைய
கரத்துல என்ன இருக்குன்னா ஒரு அதிகாரம் இருக்கு. அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். அவர் நம்மை சரியான பாதையில் என்ன கொண்டு போய் விடுகிறார். மெய்ப்பனுடைய வேலையே என்ன அப்படின்னா, நமக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து அவர் என்ன செய்கிறார், சரியான பாதையில நம்ம நடத்துகிறாருங்க. உங்களோடு கூட இருக்கிற தேவன் யார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிப்பீங்க அப்படின்னா, நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் தேவனால், சொல்லுங்க, நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாரு? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றதுப்பா? உன்னை உண்டாக்கினவர். Glory to God. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார். நான் யாரோடு இருப்பேன் அப்படின்னா, நான் உன்னோடு இருப்பேன். தேவன் என்ன சொல்றார்? நான் உன்னோடு, சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன். அவர் யாருன்னு சொன்ன? அவர் நம்மை சிருஷ்டித்தவர், அவர் நம்மை உருவாக்கினவர். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். 44வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, ஏசாயா 44:2, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவர். உன்னை என்ன செய்தாரு? முதல்ல உன்னை உண்டாக்கினார். இரண்டாவது என்ன செய்தாரு? தாயின் கருவில உன்னை உருவாக்குகிறார். Glory to God. உன்னை உருவாக்குகிறார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இப்ப பிறந்தாச்சு உலகத்துல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உன் வாழ்க்கை முழுவதும் நான் துணை செய்கிறவர் ஆயிருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். உன்னோடு கூட இருக்கிறவர் யாரு? அப்படி அது மட்டும் தான் சொன்னா. உங்களோடு கூட இருக்கிறது யாருங்க? உங்களை உண்டாக்கினவர். உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை உருவாக்கினவர். 3, உனக்கு துணை செய்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது, சங்கீதம் 139வது அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் சொல்றான், ஆண்டவரே, என் தாயின் கற்பத்தில் நீ என்ன செய்தீர்? காப்பாற்றினீர். நான் அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நான் சித்திர விலோகமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு என்ன செய்யல? மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்தது அப்படின்னா கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து நீ எழுதி வைத்திருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். என்ன சொன்னேன்? முதல்ல உண்டாக்கினார். இரண்டாவது, நம்மை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உருவாக்குகிறார். எதை உருவாக்குகிறார்? பிரைஸ் தி லார்ட். நமக்கு உண்டான உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை, உங்களை குறித்து எழுதப்பட்டவைகளை நான் சொல்லுவேன், நம்மை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களை குறித்து என்ன காரியம் எழுதப்பட்டதோ அவைகளின் அடிப்படையில் தேவன் உங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்குகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அதை நீங்க செயல்படுத்துவதற்கு இப்ப அவர் என்ன செய்கிறார் தெரியுமா?
அவர் துணை செய்கிறவராய் இருக்கிறாருங்க. அவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? அவர் துணை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நாங்கள் யாரா இருக்கிறோம்? நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கா? நம்மை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா உருவாக்குகிறார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். எதற்கு உருவாக்குகிறார்? பிரைஸ் அல்லாஹ். உங்களை ஒரு பாத்திரமாய், பிதா விரும்புகிற பாத்திரமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பிதா என்ன விரும்புகிறார்? நான் முதலே சொன்னேன், நம் கனிகளை கொடுக்க வேண்டும். பிதா எதை விரும்புகிறார்? கனிகளை கொடுக்க வேண்டும். இப்ப இந்த கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பதினால என்ன செய்யப்படுகிறீங்க? பிதா உங்களை விரும்புகிறார். ஒரு விருப்பமுள்ள வாழ்க்கையை உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா வாழ முடியும். அப்ப முதலாவது, நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம், சிருஷ்டிக்கப்பட்டதோடு கூட கர்த்தர் நம்மளை அப்படியே விட்டுறல. நல்ல கவனிங்க. தாயின் கருவில் உருவான முதற்கொண்டு இந்த நாள் வரை கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய வியாகுலங்கள் நம்மை உருவாக்குகிறது. நம்ம எதற்கு செய்து அப்படின்னா உருவாக்குகிறது. எதற்காக உருவாக்குகிறது அப்படின்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறதான அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தமக்காக என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, அந்த தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை ஆண்டவர் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்துல நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? இந்த 40 ஆண்டு காலம் அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? உருவாக்கினார். எதற்காக உருவாக்கினார் அப்படின்னா அவர்களை கர்த்தர் என்ன பிராமிஸ் பண்ணினாரு? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் உங்களை கொண்டு போய் விடுவேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணார்ல. இப்போ அந்த தேசத்திற்குள்ள அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கொண்டு போய் விடுகிறவர் யார், அவரை நடத்துகிறவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் உருவாக்கப்பட்ட விதத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா உபாகமோ பிரைஸ் அல்லாஹ் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ என்ன செய்து பார், நீ விசாரித்து பார். நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நல்ல விசாரித்து பார். தனக்காக ஆண்டவர் எந்த காரியத்தையும் செய்யல, நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு வல்லமைய அற்புதத்தை சில சோதனைகளுக்குள்ளாக, சில பாடுகளுக்குள்ளாக, சில உபத்திரவத்திற்குள்ளாக கர்த்தர் ஏன் நம்மை நடத்துகிறார் அப்படின்னா எதற்காக? நீ நடத்துகிற தேவனை அறியணும். நீ நடத்துகிற தேவனை சொல்லுங்க அறியணும். இந்த சோதனையில, இந்த பிரச்சனையில கர்த்தர் என் வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்,
அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இதை நம்ம அறிந்து கொள்ளுகிறது இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் எதை பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்திற்கு, இந்த சூழ்நிலைக்கு நான் ஆராதிக்கிற தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்க பார்க்கணும். அதை நீங்க அறிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்துல எதை பெற்றுக்கொள்ளலாம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் யார்? நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, நாம் அவர் ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய ஜனமாய் 3:21 வாசிங்க. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் சொல்லுங்க, இவர்கள் என்ன செய்வார்கள்ப்பா? இரண்டாவது என்ன சொன்னார்? இவர்கள் என் ஜனம். கர்த்தர் உங்களை என்ன செய்தார்? என்னுடைய ஜனமாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? மாற்றிருக்கிறார். எதற்காக? என் ஜனம் என்னுடைய துதியை சொல்லுங்க. என்னுடைய ஜனம் என்னுடைய துதியை சொல்லணும். சங்கீதம் 102 18 வசனத்தை வாசித்து பாருங்க. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம். நான் முதல்ல சொன்னேன், நாம் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவர்கள்? சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவர்கள்? சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்ன செய்யணும்பா? உங்க பைபிள்ல இல்லையோ? சிருஷ்டிக்கப்படும் ஜனம் என்ன செய்யணும்? கர்த்தரை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கணும். யாரு? சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கணும். உபாகமம் 7 வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் இருக்கா? நீ கர்த்தருக்கு யாருப்பா? பரிசுத்த ஜனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இப்போ நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. பிரைஸ் அல்லாஹ். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து 3ஆம் மாதத்துல அப்பதான் சீனாய் வனாந்தரத்துல அவங்க வராங்க. இப்ப ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு. நீ இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஜனங்கள்கிட்ட சொல்லு. யாத்திராகமம் 19 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், தேங்க்யூ லார்ட், உங்களை நான் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து நான் உங்களை என்ன செய்தேன் அப்படின்னா என் அண்டையிலே நான் சேர்த்து கொண்டேன். லிசன், நான் எகிப்து ஜனங்களுக்கு செய்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்க. நான் எப்படி அவர்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டு கொண்டேன். நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா, நீங்க எகிப்தின் ஜனம் இல்ல, நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க என்னுடைய ஜனமாய் நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ 5வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என் வாக்கு உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களே ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் சொல்லுங்க, பூமியெல்லாம்
என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேலின் புத்திரோரோடு சொல்லு. என்ன சொல்றாரு? இந்த பூமியெல்லாம் என்னுடையது. நீ இந்த பூமியில இருக்கிற நாளுல நீ என்ன செய்வ? நீ ஆசீர்வாதமா இருப்ப. தேங்க்யூல்லா. நீங்கள் எனக்கு யாராய் இருப்பீர்கள்? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். இதை நீ சொல்லு அப்படிங்கிறா. கொஞ்சம் நல்ல கவனிங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி சுமந்து கொண்டு வந்தாரா? கழுகுகளுடைய செட்டைகளின் மேல சுமந்து வந்தார். அதை கீழே விழுந்துராம அதை பாதுகாத்து எந்த சேதமும் அவர்களை அணுகாதபடி அவர் கொண்டு வருகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாருப்பா, என் சொந்த ஜனம், நான் உன்னை ஏன் செட்டைகளின் கீழே நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பூமியெல்லாம் என்னுடையது. நீ எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அங்க இப்ப எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீங்களோ நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை, ஹலோ, there is a purpose behind your calling. உன்னுடைய அழைப்பிற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்குப்பா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்லி மோசே கொண்டு வந்தான் அப்படின்னா, என் ஜனங்களை ஆராதிக்கணும், யெகோவா தேவனை ஆராதிக்கணும். போக விடு. Glory to God. அவர்களை விடுவித்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. யாத்திராகம புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா மிக தெளிவா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பார்வட்டவை சொல்லு, ஜனங்களுக்கிட்ட சொல்லு, நான் யெகோவா. 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் யாராக இருப்பேன். நல்ல கவனிக்கணும். உங்களை என் சொந்த ஜனங்களாய் நான் ஏற்றுக்கொண்டு நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை இனி நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறியுங்கள். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இந்த ஜனத்திற்கு யாரோ ஒருத்தர் விடுவிச்சார், அவ்வளவுதான். அதுதானே தெரியும். யாரோ ஒருத்தர். இப்ப பார்த்தது யார் அப்படின்னா மோசையை மட்டும்தான் பார்த்திருக்கிறாங்க, ஆரோனை மட்டும்தான் பார்த்திருக்கிறாங்க. யாரை பார்க்கல? யாரை பார்க்கல? தேவனை பார்க்கல. இவங்க 2 பேரும் அனுப்பப்பட்டவரால போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் யெகோவா என்னும் நாமத்தினால அவர்களுக்கு நான் இன்னும் அறியப்படல. ஆனா இப்ப நான் யாராய் அறியப்படுகிறேன் அப்படின்னா அவர்களோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த யெகோவா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனக்கு அவர் ஒருவருக்கே எல்லா மகிமையும், அவரை மிஞ்சி அவருக்கு மேல வேற யாரும் இல்ல, அவருக்கு ஈடா வேற யாரும் இல்ல
என்பதை குறிப்பதுதான் யெகோவா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தவிர வேற தேவன் இல்ல, இதை நீ அறிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அவர்களை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், யெகோவா தேவனை ஆராதிக்கணும். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் அவர்கள் ஆசாரிய ராஜ்யமாய் பரிசுத்த ஜாதியாய் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், ஓ பரிசுத்த ஜாதியாய். நீங்கள் யாருக்கு சொந்தமான ஜனம்? சொல்லுங்க. அவருக்கு சொந்தமான ஜனம். என கண்பானவர்களே, நீங்களும் நானும் அந்தகாரத்தில் இருந்து அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக கர்த்தர் அழைத்தார்ப்பா? அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கும்படி. அவர் செய்த நன்மைகளை நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்க நினைக்கிறீங்க, நான் சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் பாஸ்டர். யாரும் சும்மாலாம் வந்து இங்க உட்கார்ல. 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கும் போது, நீங்களும் நானும் கர்த்தரால் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்காக ஒரு பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? வாசித்து பாருங்க 6:20. நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நீ பிறக்கிறதற்கு முன்பதாகவே உனக்காக ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்குதுப்பா. உன் வாழ்க்கைக்காக ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்குப்பா. உன் தாயும் தகப்பனும் உனக்கு கிரயத்தை செலுத்தினாங்களா? ரத்தத்தை சிந்தினாங்களா? இல்ல. தேவன் அவருடைய ரத்தத்தை உனக்கு கொடுத்து நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற? அவருக்கு சொந்த பிள்ளையாய் இருக்கும்படி, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி நீ வாங்கப்பட்டிருக்கிற. முதலாவது சொன்ன, நீங்க யார்? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, நீ அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். பிரைஸ் அல்லாஹ். அவரால் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். மூன்றாவது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் நம்மளை என்ன செய்தாரு? உண்டாக்கினார். இரண்டாவது, நாம் யாரை செய்கிறோம்? அவருடைய ஜனம். அவருடைய ஜனத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். எதற்காக உருவாக்குகிறார் அப்படின்னா, தேங்க்யூலா, உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறுகிறது வர, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது வர கர்த்தர் உங்களை உருவாக்குவார் பிரதர். மூன்றாவது, நாம் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். சங்கீதம் 79 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 79:13. அப்பொழுது உம்முடைய ஜனங்களும், நல்ல கவனிங்க, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய துதியை யாரு சொல்லணும்? மேய்ச்சலின் ஆடுகள். மேய்ச்சலின் ஆடுகள் கர்த்தருடைய துதியை சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லணும். சொல்றீங்களா?
ஏன் நம்மளால துதிக்க முடியல அப்படின்னா இதை நம்ம அறிந்து கொள்ளல. நான் யார், நான் எதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்க அந்த 100வது சங்கீதம் 3 தானே வாசிச்சோம். 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 4 அவர் வாசல்களில் உள்ள வரும்போது வேதம் சொல்லுது, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சொல்லுங்க. உள்ள வந்த உடனே என்ன செய்யணும்? வேதம் சொல்லு, உள்ள வரும் பொழுதே, ஓரா பாஷே, உள்ள பிரவேசிக்கும் பொழுதே எனக்குள்ள ஒரு நோக்கம் வந்துடணுங்க. நான் எதுக்காக இப்ப ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன்? கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன். கடந்த வாரத்தில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அதுதான் ஆராதனையுடைய நோக்கம். பிரைஸ் அல்லாஹ். நீங்க ஆராதித்து பாருங்க. கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு பிரைஸ் அல்லாஹ் அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. அப்படியே மேய்ச்சலின் நாடுகள் என்ன செய்யுமா? கர்த்தருடைய துதிய சொல்லுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. அப்ப கர்த்தர் என்னை என்ன செய்தார்? அவருடைய துதியை சொல்லும்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என்ன கர்த்தர் எதுக்கு உருவாக்குனாரு, எதுக்கு உண்டாக்குனார் அப்படின்னா, அவருடைய துதியை நான் சொல்லணும், நான் பாடணும். யாரை பாடணும்? கர்த்தரை பாடணும். நம்ம ஏன் துதிக்கிறோம் தெரியுமா? நம்ம துதிக்கிறது நம்ம கர்த்தருக்கு கனத்தை உண்டாக்குகிறோம். கர்த்தருக்கு நாம் மகிமையை கொடுக்கிறோம். கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோம்? நான் நல்ல பாட தெரிகிறதுனால நான் பாடல. என்னுடைய பாடல் கர்த்தருக்கு வேண்டிய கனத்தை கொடுக்கிறது. என்னுடைய துதி அவருடைய நாமத்திற்கு வேண்டிய மகிமையை செலுத்துகிறது. நீங்க அப்படி துதிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 14, 15 வாசித்து பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 14, 15. Glory to God. நானே என்ன சொல்றாரு வசனம்? என்னமா சொல்லுது? நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் யாருன்னு சொல்றாரு? நான் மேய்ப்பேன். நாம் யாருப்பா? நான் மேய்ப்பேன். நான் மேய்ப்பேன், என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆடுகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? சொல்லுங்க. என்னுடைய ஆடுகளை எனக்கு நான் அறிந்திருக்கிறேன். இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுது, என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படின்னா என்ன? அவர் மேய்ப்பர், நாம் யாராய் இருக்கிறோம்? ஆடுகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தா பத்தாது, நான் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவைகளுக்கு, எனக்கு வேண்டிய காரியத்திற்கு நான் யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, என் மேய்ப்பனை சார்ந்து இருக்கணும். வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்துல, ஆடுகளுக்காக நான் என்ன செய்கிறேன்? என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் யாரு சொல்றா? மேய்ப்பன் சொல்றாரு. என்னை பின்பற்றுகிற என்ன, அந்த 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. தேங்க்யூலா. ஆடுகள் என் சத்தத்திற்கு சொல்லுங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? அவருடைய ஆடுகளா இருக்கிறீங்க. நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது
ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகளுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கண்காணியா இருக்கிற மெய்ப்பனுக்கு, மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கை கெட்டு போகாது. உன் வாழ்க்கை கெட்டு, அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை. அல்லேலூயா. ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. நீங்க யாருடைய கைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, மெய்ப்பனுடைய கைக்குள்ள இருக்கிறீங்க. எந்த ஆபத்து உங்களை, சொல்லுங்க, எந்த ஆபத்து ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒரு தீங்கும் உனக்கு உண்டாகாது. யாருக்குள்ள இருக்கிற அப்படின்னா, மெய்ப்பருக்குள்ள இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் யார்? உங்களை உண்டாக்கினவர். இரண்டாவது, உங்களை உருவாக்கினவர். மூன்றாவது, உங்களை துணை செய்கிறவர். உங்களுக்கு என்ன செய்கிறார் அவர்? துணை செய்க. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. 43:1 வாசிச்சோம், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறேன். துணை செய்கிறவர் தூரமா இருப்பாரப்பா? 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாரா? கூப்பிட்ட உடனே பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. இல்ல. யாரோட கூட இருக்கிறாரு? சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நீ கூப்பிடுகிற தெய்வம் அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் உன்னோடு கூட இருக்கிறது அப்படின்னா, உன்னை சிருஷ்டித்தவர். உன்னை, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உன்னை சிருஷ்டித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு துணை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்ம விட்டு தூரமா இல்ல. அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், எனக்கு துணை செய்கிறவர். இதை நீ அறியணும் பிரதர், இதை நீ அறிந்து கொள்ளணும். தேவன் என்னை உண்டாக்கினார், அவருடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவருடைய மேய்ச்சலின் ஆடாய் நான் இருக்கிறேன். என்னை அவர் கண்காணிக்கிறார், என்னை அவர் கண்காணிக்கிறார். எங்க நான் சொல்றேன், எங்க அப்பா அம்மாட்ட அடி வாங்கின அடியை விட என்னை கண்காணிச்சார் பாரு வார்டன், அவர்கிட்ட வாங்கின அடி தாங்க அதிகம். புரியுதா? கண்காணிக்கிறவர் எதற்காக அடிக்கிறார் அப்படின்னா, இவனை எப்படி ஆகிலும் உருவாக்கிறணும், இவனை எப்படி ஆகிலும் என்ன செய்தரணும். சொல்லுங்க. தாயும் தகப்பனும் அடிக்கிறது தப்புன்னு தான் அடிப்பாங்க. ஆனா உன்னை கண்காணிக்கிறவர் இருக்கிறாங்கல்ல, எதுக்காக அடிப்பாங்க தெரியுமா? இவனை உருவாக்கணும். நாளைக்கு வந்து இவங்க அப்பா அம்மா யார்கிட்ட கேட்பாங்க, உன்னை நம்பி தானே என் பிள்ளைய விட்டேன். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களாங்க? சொல்லுங்க. அப்ப நீ உருவாக்கப்படுகிறதற்கு glory to God யார் அவசியம் தெரியுமா? உன்னை கண்காணிக்கக்கூடிய ஒரு நபர் அவசியம். அவர் சொல்லுகிறார், நான் உன் மெய்ப்பனாய் இருக்கிறேன், நான் உன்னை கண்காணிக்கிறேன். அவர் 2 கண்ணும் உன் மேலதான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. இதை நீ அறிந்து கொள்ளணும், இதை நீ அறிந்து கொள்ளணும். கடைசியா, கர்த்தரை நான் எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தரை நான் எப்படி அறிந்து கொள்வது?
வேற எந்த குறுக்கு வழியிலையும் அறிந்து கொள்ள முடியாது பிரதர். அவர் அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு புஸ்தகம், பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இதை வாசிக்காம நீ எதையும் அறிந்து கொள்ள முடியாது. தேங்க்யூ லார்ட். வேதத்தை வாசிக்காம நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. தேவனை ஆராதிக்காம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியாது. தேவனோடு நேரம் செலவிடாம தேவனுடைய ஐக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு நீ பேசாம அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். இதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். இதை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க, இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களை என்ன செய்ய முடியும் அப்படின்னா மேற்கொள்ள முடியும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 1:3 நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மளை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவரை அறிகிற அறிவினால உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய தேவ பக்திக்கு வேண்டிய, தேவ பக்தியில் நடக்கக்கூடிய எல்லா பலனையும் கர்த்தர் தருகிறார். மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு வேண்டியவையா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எப்போ தெரியுமா? அவரை அறிகிற அறிவினால. இப்போ ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. அந்தகாரத்திலிருந்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஏன் அழைத்தார்? கொஞ்சம் யோசித்து பாரு. உன் கூட பிறப்பு எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், உன் குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமானாலும் இருக்கலாம். அந்த குடும்பத்திலிருந்து உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எதற்காக? உன்னை கர்த்தர் உன்னுடைய கரத்தில் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. எதற்காக? சொல்லி ஜெபம் பண்ணு. உனக்கு வேண்டியவைகளையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியவைகளையும் அவருடைய திவ்ய வல்லமை நிறைவேறும். கர்த்தர் உன்னை தரப்போகிறாரையா? அப்பாட்ட கேளு. உன் தேவைகளை அறிந்தவர் அவர் மட்டும்தான். உன் வியாகுலை அறிந்தவர் அவர் மட்டும்தான். உன் சூழ்நிலைகளை அறிந்தவர் அவர் மட்டும்தான். லிசன் பிரதர், உங்களை அறிந்தவர் அவர் மட்டும்தான்ப்பா. யாராலையும் உன்னை அறிந்து கொள்ள முடியாது. உன்னை அறிந்தவரால மட்டும்தான் உனக்கு வேண்டிய சகாயத்தை பண்ண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உன்னை அறிந்தவரால மட்டும்தான் உனக்கு வேண்டிய சமாதானத்தை தர முடியும். உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உன்னை அறிந்தவரால மட்டும்தான் தர முடியும். பிரதர், தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அப்படியே ஒப்பு கொண்டு பார்க்கலாம். அவரை அறிகிற அறிவுதான் உன் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். இன்னைக்கு அப்பாட்ட சொல்லு, எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். என்னை அழைத்தீங்களே, என்னை அழைத்தீங்களே சொல்லு, ஒப்புக்கொடு.
பவுல் சரண்டர் ஆகிறான். பவுல் சரண்டர் ஆகிறான். தேங்க்யூ லார்ட். உன் வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகும் பிரதர் சிஸ்டர். உன் வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகும். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. நீர் பாய்ச்சலான இடத்துல என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஏங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரே, ஆனா உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தர் உன்னை நடத்துவாரே, ஆனா கர்த்தரால் நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க பிரதர். கர்த்தரால் உங்க வாழ்க்கை நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க சிஸ்டர். சூழ்நிலைகள் மாறலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ மேன்மையானவைகளை காண போகிற, மேலானவைகளை பார்க்க போகிற. எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் உம்மை நான் துதிப்ப ஆண்டவரே, உம்மை நான் துதிப்ப ஆண்டவரே. உம்மை துதிக்கிறதுக்காக தான் என்னை நீங்க அழைச்சீங்க. உம்மை துதிப்பதற்காக தான் என்னை தெரிந்தெடுத்தீங்க. என்னை உம்மை துதிப்பதற்காக தான் என்னை வேறு பிரிச்சிங்கப்பா. என் வாழ்க்கையில நாள் முழுவதும் உம்மை மாத்திரம் துதித்து உம்மை மாத்திரம் உயர்த்துவே ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் துதிக்க, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த, உம்மை நாமத்தை மாத்திரம் மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராய் இருக்கிற தேவன், எங்கள் நடுவில் நீர் பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்க, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. இவர்களோடு கூட நீர் துணை செய்கிறவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.